எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா வற்றி வரும், நுர பொங்கி. அந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சா பால் தனியாக அதில் உள்ள தண்ணி தனியாகவும் வந்துடும். அப்போது அதை 2 கரண்டியை விட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அது ஆறுனதும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தை இதை தெரிஞ்ச பாலை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஜில்லு தண்ணியாக நல்லா கூலிங்கான வாட்டரை அதில் ஊற்றிட்டு நல்லா டைட்டாக பிழிஞ்சு விடுங்க. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறனால உங்களுக்கு ஃபுல்லாக வியூ பண்ணி காமிக்க முடியல. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கூலிங்கான வாட்டரில் அலசிட்டு நல்லா முடிச்சு போட்டுருங்க. அந்த கிளாத்தை முடிச்சு போட்டுட்டு நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி ஒரு இடி உரலோ வச்சு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரி அக்யூரேட்டாக அந்த ஷேப்பு வராது. நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒரு கலப்படம் இல்லாமல் நம்மளே வீட்டில் செய்யலாம். சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் வச்சு நான் இன்றைக்கி ஒரு 65 மாதிரி எங்களுக்கு போட்டேன். ஈவினிங் ஆனியன் போண்டா டீயோடு இந்த வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.